ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷவர்மாக்கு வந்து இப்போது மைதா மாவு யூஸ் பண்ணலாம், கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு இப்போ எப்படி பேசுகிறது உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம், அதை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு. தண்ணி வந்து லைட்டாக வார்ம் பண்ணி ஊற்றிக்கோங்க, பச்சை தண்ணி வேண்டாம், லைட்டாக வார்ம் பண்ணி. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மேலே பொங்கி வந்துருக்குது. மாவில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மைதா மாவு 1 கிலோ எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன். அப்புறம் உப்பு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெடி ஆகிருக்கிற ஈஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமே அதை உள்ளே ஊற்றணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் பவுலில் வச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் டேபிள் டாப்பில் வச்சு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு வைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் வச்சுருங்க. அது அப்படியே கொஞ்சம் உப்பி வரும், ஏன்னா ஈஸ்ட்டு போட்டுருங்க, நல்லா கொஞ்சம் உப்பி வரும். நம்ம பவுலில் எடுத்து வச்சுருவோம். இப்போது இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நீ அடுத்து சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். வாங்க நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு தயிர், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மேரினேஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourலேருந்து 1 hour அப்படியே விட்டுருங்க. சிக்கன் மேரினேட் பண்ணி முடிஞ்சாச்சு. சிக்கன் மேரினேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சிக்கனை வந்து தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். நல்ல மேரினேஷன் ஆகிருக்கு. இது நம்ம ஒரு பேனில் இல்லை நான்ஸ்டிக் ஏதோ ஒன்று வச்சு நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம அப்படியே எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், தவா ஃப்ரை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ரொம்ப ஆயில் விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போதும். ஏன்னா சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி விட்டுருக்கு, அந்த தண்ணியிலே அது வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பாதிக்கு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண போகலாம். இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே சிக்கனும் வந்து முழுசாக வந்துடும். ஓகே, இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சு கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சு. இப்போ மாவு எவ்வளோ வந்து பொழிக்கிறது இருக்குன்னு பாருங்கள். வைக்கும்போது எவ்வளோ வச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு. பாருங்கள் எப்படி போகுதுன்னு குத்துனா. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குப்பூஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு தேய்ச்சிடலாம். அப்பா இது என்ன ரவுண்ட் ஷேப் மாதிரியா இருக்கு? மாவு தேய்ச்சி முடிச்சாச்சு. திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதோட அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கல்லில் போட்டலாம். இப்போ நம்ம இதை
ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபுல்லாக வெந்துருச்சு பாருங்கள். இது நம்ம எடுத்துடலாம். எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். இப்போ சிக்கன் பீஸில் வந்து எடுத்தாச்சு. அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். நல்லா எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அப்படி நறுக்கிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்க முடியும். ஓகேங்க. இப்போ சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி பவுலில் போட்டுக்கோங்க. இது கூட கேபேஜ் நல்லா கட்டரில் போட்டு நான் எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ நறுக்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கேபேஜ் வந்து வாயில் பட்டா பிடிக்காது. அதனால் கேபேஜ் சாப்பிட்றோம் விரும்பி சாப்பிட்றாளா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக நறுக்கலாம். நான் எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதோட கேப்சிகம் உங்களுக்கு வேணுங்கிறனால ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் கொஞ்சம் எவ்வளோக்குள்ள அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோக்குள்ள வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ஷவர்மா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது தெரியும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நீ அவ்வளோதான். நம்ம குப்பூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீ அதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இது வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் அண்டு பார்பிக்யூ சாஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கீழே வந்து லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதுக்கு இப்போ நம்ம சிக்கன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே வச்சுருவோம். இப்போ அப்படியே நம்ம ரோல் பண்ணிடலாம். ஓகே गाइस, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப்